வணக்கம். இது வந்து எல்ஜி கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த கம்ப்ரஸரை நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்படியே ரவுண்டாக வந்து கட் பண்ணி உழு வந்து பிஸ்டன் இருக்குது, அதே போல் வைண்டிங் இருக்குது. இதை நாங்கள் வந்து திருப்ப செய்ய முடியுமெண்டா செஞ்சு திருப்ப இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணதை வந்து திருப்ப வந்து கேஸால் ஒட்டி திருப்ப இந்த கம்ப்ரஸரை வந்து ரன் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, முதல்ல நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இதுக்குள்ள வந்து ஆயில் இருக்குது. இந்த ஆயிலை வந்து முதல் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆயிலை என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல நான் வந்து எடுக்கணும். ஆயிலை வந்து ஃபுல்லாக வந்து எடுக்கணும். இதுக்கு ஓகே, ஆயில் இந்த கலரில் வருது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வைண்டிங் எல்லாமே வந்து போயிட்டுது ஓரோட கேன்ஸ்னால், ஆயில்கிட்ட கலரை பார்த்தாலே தெரியுது வைண்டிங் எல்லாம் வந்து போயிட்டுது. ஓகே, ஆயில்கிட்ட கலரை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயில் வந்து சரி வராது. அதே போல் இந்த கம்ப்ரஸரில் உள்ள வைண்டிங் வந்து நான் நினைக்கிறேன் எரிஞ்சு போச்சு ஒரு இடக்கு. அதுதான் இந்த நேரத்தில் வந்து இருக்குது. ஓகே, ஆயில் எடுத்தாச்சு. இந்த கம்ப்ரஸரை இப்படியே ரவுண்டாக கட்டிங் கிரைண்டரை வச்சு கட் பண்ணுவோம். ஓகே, கம்ப்ரஸர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல் கரல் கம்ப்ரஸரை உள் சைட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக வந்து கரல் ஆகிட்டு. இப்போ இதை நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், ஃபுல்லாக வந்து காட்டி எடுக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த டேர்மினலுக்கு தான் இந்த டேர்மினலில் முதல்ல வந்து கழட்டி எடுக்கணும். இதை கழட்டி எடுக்கணும். இதை கழட்டினா தான் பெறும் கிட்டும். இதை முதல்ல கழட்டி எடுக்கணும். ஓகே, இதை எடுத்துட்டு என்ன செய்யணும், செய்தால் தூக்கணும். இதுதான் கம்ப்ரஸர் உள்வளம். வேறு ஒன்றும் இல்லை, இதில் ஒரு பைண்டிங், அதே மாதிரி இதில் வந்து ஒரு பிஸ்டன். இதை பிஸ்டனை பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் வளம் அப்படியே வந்து கரல் ஆகிட்டு, ஃபுல் கரல் எல்லாம் வந்து கரல் ஆகிட்டு. இதை நாங்கள் இப்போ வந்து கலட்டி எடுத்து பிஸ்டனை பார்ப்போம் என்ன கிடக்குன்னு, என்ன கட்டத்தில் கிடக்கும். அதே மாதிரி இதை பார்த்தோம்னா இங்கே பாருங்க, உள்ளுக்கு இருக்கிற நிலையை பாருங்கள்.
இப்போ நாங்கள் இந்த compressor முக்கியமான சாமான் பிஸ்டன், இதை வந்து கழட்டுவோம். இதில் இந்த ரொட்டை பாருங்கள், ரொட் வந்து எந்த விதமான ரொட்டேஷனும் இல்லை. ஃபுல்லாக வந்து கழட்டி எடுப்போம். ஃபுல் கரலாக இருக்குது. எல்லாம் வந்து ஃபுல் கரல். பிஸ்டன் அப்படி அது இருக்கட்டும். இப்போ பிஸ்டனை பார்த்தா பிஸ்டன் வந்து இங்கே போய் வருதே இல்லை. ஃபுல் டைட்டுங்க. இதுதான் ஒரு compressor உள்பகுதி வைண்டிங். அதே மாதிரி இந்த மோட்டார் சுற்றும், அதில் வர இந்த ஷார்ப் வந்து பிஸ்டனை வந்து அசைக்க, அதாவது இந்த ஷார்ப் சுற்றும். அதே மாதிரி பிஸ்டன் போய் வரும். அதில் வந்து கேஸ் வந்து இழுக்கும். அதே மாதிரி கேஸை வந்து ப்ரெஷர் பண்ணி மேலே தள்ளும். இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இந்த வைண்டிங் நல்லா இருக்குது. ரீடிங் செக் பண்ணாங்க, வைண்டிங் வந்து சரியாக இருக்குது. அதே மாதிரி இதுதான் டெர்மினல். இது நார்மலாக தெரியும். இது வந்து சக்ஷன் லைன் வந்து 2 லைன் வரும். இதுதான் வந்து டிஸ்சார்ஜ் லைன். இந்த 2 லைனுமே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படும். இதால் தான் கேஸை வந்து செக் பண்ணி எடுக்கும். இந்த மோட்டார் வேலை செய்யும்போது இந்த பிஸ்டன் வந்து முன்னுக்கு பின்னுக்கு போய் விரைக இந்த கேஸ் வந்து செக் பண்ணி இழுத்துக்கொண்டு மேலே தள்ளி கொண்டிருக்கும். அப்படியே வந்து ரொட்டேஷன் வந்து நடந்து கொண்டே இருக்கும். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்து இதை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி திருப்ப ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் டைம் வேணும். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஃபுல் கரல். இங்கே எல்லாமே வந்து கரல் ஆகிட்டு.
முழுக்க முழுக்க கலர். நீங்கள் இந்த லைன் எல்லாமே வந்து எல்லா லைன்களும் அதே மாதிரி இந்த ரொட்டுமே வந்து எந்த விதமான அசைவுமே இல்லை. கொஞ்சம் WD-40 ஸ்ப்ரே பண்ண சொன்னால் தான் இதை வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து கலட்டலாம். WD-40 போட்டோகிராம் இனி ஃபுல்லாக இதை வந்து ஊற வச்சு தான் கலட்ட வேண்டி வரும். ஏன்னா இதை வந்து இவ்வளவு கலரோடு இருக்கிறத வந்து கலட்ட முடியாது. இதையும் பாருங்கள், இதையுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டும். பார்த்தாலே தெரியும். ஓகே, எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். போட்டுட்டு க்ளீன் பண்ணுவோம் முதல்ல.